கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஹாய், நம்ம இந்த வீடியோல அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் மூலமா ஃபைலை எப்படி என்கிரிப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன். உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் TechPechu அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல் வந்து இருக்கு. இப்போ இதை என்கிரிப்ட் பண்றதுக்கு அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன்ல 2 கீ தேவை. ஒன்று வந்து பிரைவேட் கீ, இன்னொன்று வந்து பப்ளிக் கீ. பப்ளிக் கீ மூலியமா என்கிரிப்ட் பண்ணலாம். அந்த என்கிரிப்ட் பண்ண ஃபைலை என்கிட்ட இருக்கிற பிரைவேட் கீ மூலியமா நான் டீக்ரிப்ட் பண்ணி எனக்கு என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். கீ ஜென்ரேட் பண்றதுக்கு ஜிபிஜி ஸ்பேஸ் ஜென் கீ. ஸோ ரியல் நேம் அப்படிங்கிறது யூசரோட ரியல் நேம். ஸோ எந்த யூசருக்கு இதை வந்து என்கிரிப்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ நான் வந்து இதை வந்து நான் TechPechu அப்படின்னு சொல்லிட்டு தரேன். அண்ட் தென் இமெயில் அட்ரஸ். இப்போ நேமும் இமெயில் ஐடியும் கரெக்டா அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம வந்து ஓகே கொடுத்துடலாம். ஃபாஸ்ட் ஃப்ரேஸ் அப்படிங்கிறது பிரைவேட் கீக்கான பாஸ்வேர்டு. இப்போ நமக்கு வந்து 2 கீ ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த 2 கீயும் வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி நம்மளோட லோக்கல் ஃபைலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து பப்ளிக் கீ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறேன். அதுக்கு வந்து ஜிபிஜி ஸ்பேஸ் ஆர்மர் ஸ்பேஸ் அவுட்புட் ஸ்பேஸ் எந்த ஃபைல்ல வந்துட்டு இது வந்து ஸ்டோர் ஆகணும். ஸோ நான் வந்து இது வந்து பப்ளிக் கீ அப்படிங்கிற நேம்ல ஸ்டோர் பண்றேன். பிளஸ் யாரோட யூசர் நேம் இருக்கிறது வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும். ஸோ நம்ம வந்து TechPechu அப்படிங்கிறது தான் கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ நான் வந்து TechPechu அந்த பேர்லயே வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றேன். ஜென்ரேட் ஆன பப்ளிக் கீ வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இந்த பப்ளிக் கீயை வச்சு யார் வேணாலும் ஒரு ஃபைலை என்கிரிப்ட் பண்ணலாம். அந்த அவங்க என்கிரிப்ட் பண்ண ஃபைலை எனக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்னா நான் இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற பிரைவேட் கீயை வச்சு டீக்ரிப்ட் பண்ணி அவங்க எனக்கு என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துக்கலாம். என்கிரிப்ட் பண்றது எப்படின்னா ஜிபிஜி ஸ்பேஸ் என்கிரிப்ட் நம்ம வந்து என்கிரிப்ட் பண்றோம். ஸோ ரெசிபியன்ட். ஸோ இந்த கேஸ்ல வந்து நான் எனக்கே தான் என்கிரிப்ட் பண்ணிக்கிறேன். இதே நீங்க வந்து வேற ஏதாவது யூசருக்கு வந்து நீங்க என்கிரிப்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த நேம் தரணும். இந்த ஃபைலை நீங்க என்கிரிப்ட் பண்ண போறீங்க. நான் வந்து encrypt.txtங்கிற ஃபைலை தான் என்கிரிப்ட் பண்ண போறேன். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் encrypt.txt தரேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா encrypt.txt.gpg அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கிரிப்டட் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ நான் இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் அதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்கிரிப்டட் சைஃபர் டெக்ஸ்டான ஃபைலாக கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபைலை எனக்கு யாராவது அனுப்பிச்சாங்க அப்படின்னா இதை வந்து என்கிட்ட இருக்கிற பிரைவேட் கீ மூலியமா நான் இதை டீக்ரிப்ட் பண்ணி அவங்க எனக்கு என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஃபைலை டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பிரைவேட் கீ வேணும். ஸோ நான் ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணியிருந்த பிரைவேட் கீயை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜிபிஜி ஆர்மர் அவுட்புட். நான் வந்து privkey.ascங்கிற ஃபைலை வந்து ஸ்டோர் பண்றேன். export secret keys followed by எந்த யூசரோட கீ வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்றேன். ஸோ நம்ம ஜென்ரேட் பண்ணது பார்த்தீங்கன்னா TechPechu. ஸோ பாஸ்வேர்ட் கேட்குது. நம்ம கீ ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு பாஸ் ஃப்ரேஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதை நான் ரிப்பீட் பண்றேன் இப்போ. ஸோ இப்போ டீக்ரிப்ட் பண்றதுக்கு ஜிபிஜி அவுட்புட் எந்த இடத்துல வந்து அவுட்புட்டா வரணும் அப்படிங்கிறதுக்கு அவுட்புட் ஃபைல் நேம். ஸோ நான் அது வந்து decrypt.txt அப்படிங்கிறதுல வந்துட்டு நான் அவுட்புட்டாக கொண்டு வரேன். decrypt எந்த ஃபைலை வந்து நம்ம டீக்ரிப்ட் பண்ண போறோம். ஸோ வந்து இதை நான் வந்து இப்போ நான் டீக்ரிப்ட் பண்றதுனால வந்து இது வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் நான் தரேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா decrypt.txt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதில் போய் நான் இப்போ வந்து செக் பண்ணுறேன். ஸோ வந்து எனக்கு என்கிரிப்ட் ஆகி வந்திருந்த மெசேஜை நான் என்னோட பிரைவேட் கீ மூலயமா டீக்ரிப்ட் பண்ணிட்டேன். ஸோ என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு ஒரு கீயும் டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு கீயும் யூஸ் பண்ணி என்கிரிப்ஷன் பண்ணுறது தான் வந்துட்டு அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன். வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம்.